Hi friends, இந்த நியூ இயருக்கு நாங்கள் ப்ரோசோன் மால் போயிருந்தோங்க, ஃபேமிலியோடு போயிருந்தோம். ஸோ நிறைய தீம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கிறிஸ்மஸ் ஆகட்டும், நியூ இயர்க்கு ஆகட்டும், ஸோ செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி நிறையா தீம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் அங்கே போய் ஒவ்வொரு இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. ஸோ குட்டி பாப்பா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு நிறையா லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்ததுமே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் புதுசாக ஒரு தீம் கூட வச்சுருந்தாங்க. ஒரு கப் கேக் வச்சுருந்தாங்க. அந்த கப் கேக் வந்து நம்மளே டெக்கரேட் பண்ணி அதை சாப்பிட்டுக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம அங்கே போயிட்டு அவங்களோட போஸ்டர் கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம இன்ஸ்டா பேஜில் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கப் கேக் எடுத்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தோன்னா கப் கேக் ஆச்சே விடுவோமா. ஸோ நான் ஒரு கப் கேக்கும் என் பொண்ணு ஒரு கப் கேக்கும் எடுத்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு இஷ்டம் மாதிரியே நாங்களே வந்து நிறையா சாக்லேட்ஸ் போட்டுட்டு நாங்கள் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏதோ கேக் பண்ணுறாங்க நம்மளுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபேஸில் அப்படி ஒரு சந்தோஷம் பாருங்களேன். சாக்லேட் இருந்துச்சு, அதெல்லாமே வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணோம். ஸோ பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி பாப்பா பண்ணாங்க, நான் குட்டி பாப்பாக்காக நான் பண்ணேன். ஸோ எல்லாம் நீட்டாக பண்ணி முடிச்சுட்டு பிக்சர் எடுத்துட்டோம். ஸோ அந்த கேக் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் பண்ண கேக் வந்து குட்டி பாப்பாவுக்கு கொடுத்துட்டோம். ஸோ பெரிய பொண்ணும் வந்து கேக் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போனதுமே நாங்கள் இந்த ஃபன்னை தான் என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதேமாதிரி நிறையா பேர் அவங்களும் வந்துட்டு அவங்க பேஜில் அப்லோட் பண்ணிவிட்டு கேக்ஸ் எடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மாலில் நாங்கள் கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். பட் எங்களுக்கு நிறையா ஷாப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. ஸோ அம்மாவை முதல் தடவை கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ அம்மாவை வந்து தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு தேட்டர் புக் பண்ணியிருந்தோம். அது போக பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் பாப்கார்ன் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப பெரிய பேக்குங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ஆக்சுவலாக இது வந்து 540 rupees. ஸோ இந்த ஃபுல் பாக்ஸ் நம்ம வந்துட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ டைம் வேணால் ரீஃபில் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டடாக நம்ம எவ்வளோ பேர் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒரு பெரிய ஃபேமிலியாக போயிருந்தோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணியிருந்துக்கலாம். பட் நாங்கள் வந்துட்டு 4 பேர்னால அவ்வளோவா சாப்பிட முடியல எங்களால். ஸோ 3 ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க. சீஸ், தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரமலுக்கு இருந்துச்சு, தென் சால்ட்டட் இருந்துச்சு. ஸோ கேரமலுக்கு ஓரளவுக்கு சாப்பிடலாம், பட் ரொம்ப சாப்பிட முடியல. இன்னொன்று சீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அது எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். சால்ட்டடும் வந்து லிமிட்டடாக சாப்பிடணும், அதிகமாக சாப்பிட முடியல. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, சீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ அது போக பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வீடியோ கேம் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு ஏதாவது போர் அடிக்கிற டைமில் நம்ம வந்துட்டு இந்த வீடியோ கேம்ஸும் விளையாண்டுக்கலாம். யார் வேணால் அங்கே போய் விளையாண்டுக்கலாங்க, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் ஆக்சுவலாக கொஞ்சம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தாங்க. நார்மல் எம்ஆர்பியை விட வந்துட்டு 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ வெளிலேருந்து எந்த ஃபுட்ஸும் அலோவ் பண்ணுறதில்ல, உள்ளே இருந்து மட்டும்தான் நம்ம வாங்கிக்கணும். ஸோ பாப்பா பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு இடத்துல நிற்கலை, அதுதான் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் எங்களுக்கு. ஃபைனலாக ஒரு வழியாக எல்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு உள்ள தேட்டருக்கும் போயிட்டோம். படமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் படத்துக்கு போனதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு சம்பவம் இருந்துச்சு. பாப்பா கொஞ்சம் நேரம் கூட தேட்டருக்குள்ளே உட்காரலைங்க. ஒரு 10 minutes தான் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உட்காரவே இல்லை. கொஞ்சம் நேரம் அவரும் கீழே மேலேயும் எடுத்து சமாளிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கும் முடியல. கடைசியில் நானும் பாவம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நாங்கள் வெளியிலே வந்துட்டோம். ஸோ நாங்கள் அங்கே உள்ளே இருந்ததை விட வெளியில் அந்த ஃபுட் கோர்ட்டில் தான் ரொம்ப நேரம் விளையாண்டுருந்தோம். ஆனால் தேட்டருக்குள்ள நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. வீடியோ கேம் இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்களுக்கான தனி ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அங்கே குழந்தைங்க வந்து ட்ராயிங்ஸ் பண்ணிக்கலாம், கலரிங் பண்ணிக்கலாம். அப்புறம் கிட்ஸை வாட்ச் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. தென் சாஃப்ட் டாய்ஸ் இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி அது ஒரு தனி ஏரியாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுங்க. அப்படி இப்படின்ட்டு எப்படியோ பாப்பா கூட ஒரு 2.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. படமும் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. ஸோ வெளியில் வந்து நாங்கள் வந்து பார்த்தா எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நேராக ஃபுட் கோர்ட்டில் போய் நல்லா என்ன வேணுமோ எல்லாம் ஆசைப்பட்டு சாப்பிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பணும். கரெக்டாக வீட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா 12 o'clock. எல்லாத்துக்கும் நியூ இயர் விஷயம் சொல்லிவிட்டு பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு ஹாப்பியாக தூங்கிட்டோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் எங்கள் சேனல் சார்பாக ஹாப்பி நியூ இயர். எப்பயும் நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி இந்த வருஷமும் நல்ல விஷயத்தை நினைப்போம். நல்ல விஷயங்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கட்டும்.